ராமநாதபுரத்துல மனைவி மாமியாரை கணவனே கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். இந்த சம்பவத்திற்கான முக்கிய காரணம் என்ன? விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகி இருக்கு? முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் மாமியாரை கொலை செய்துவிட்டு கணவர் போலீசில் சரணடைந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரம் வைகை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லமுத்து. இவர் வெளிநாட்டில் வேலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவர் மாமியார் வெளிநாட்டில் ஒரு அரசு ஆசிரியராக பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில செல்லமுத்துவுக்கும் அவர் மனைவி சர்மிளாவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை செல்லமுத்துவுக்கும் சர்மிளாவுக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி போய் கோபமடைந்த செல்லமுத்து தான் மறைத்து வைத்திருந்த பெரிய அருவாளை எடுத்து மனைவி சர்மிளாவையும் மாமியார் பத்மாவதியையும் சராமரியாக வெட்டியுள்ளார். இது கழுத்து மற்றும் பல இடங்களில் வெட்டுக்காயம்பட்டு துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது நேரில் ஆய்வு செய்து 2 உடல்களையும் மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதாவது கொலை செய்துவிட்டு கேணிக்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்த செல்லமுத்துவிடம் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 2 குழந்தைகள், அதாவது 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஒருவர் மகள் ஒருவர் இருக்கக்கூடிய நிலையில குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை செய்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் அவரது மனைவிக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே கள்ளக தொடர்பு இருந்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த பிரச்சனை முற்றி போய் தற்போது இந்த கொலையில் முடிந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.